Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சிட்டி பாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது ஆட்டா பின்னி. அதாவது கோதுமையில தான் நம்ம செய்ய போறோம். இதுக்கு என்னன்னா நட்ஸ் வந்து நிறைய சேர்த்து நம்ம செய்ய போறோம். இது கூட கோந்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பிசின் சொல்லுவாங்க. இது வந்து மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆட்டா பின்னி தேவையான பொருட்கள் கோதுமை மாவு நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 25 கிராம்ஸ் அளவுக்கு கோந்துன்னு சொல்லுவோம். இது வந்து என்ன வாய்ப்புண் எல்லாமே இதில் சரியாகும். அதே மாதிரி வின்டர் டைமில் இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து என்னென்னா சுகர் ஆட் பண்ணாமல் நம்ம வெல்லம் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இதை வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அதாவது கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணணும். முந்திரி 10 முந்திரி நான் வந்து பொடி பொடியாக உடச்சி வச்சுருக்கேன். வெள்ளரி விதை அல்லது நம்ம வந்து கிர்னி பழத்தினோட விதைகளும் எடுத்துக்கலாம். இது 2 டீஸ்பூன். 2 டீஸ்பூன் திராட்சை எடுத்துக்கலாம். பாதாம் வந்து நம்ம சின்ன சின்னதாக அதாவது நீலவாக்கில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இது நல்லா கரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு முந்திரி, பாதாம், வெள்ளரி விதை இது எப்படி லைட்டாக ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் அதாவது நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டோம்னா அதாவது சாப்பிட்றப்ப என்னென்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். கோதுமாவை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா 8 மினிட்ஸாவது ஆகும். இதை வந்து வறுக்கிறதுக்கு அதாவது சிம்மில் வச்சுட்டு வறுக்கணும். பொறுமையாக வறுக்கணும். அதாவது நல்லா ஸ்மெல் வரணும். கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் வறுக்கணும். அதே மாதிரி இடையில கீ ஆட் பண்ணிவிட்டு வறுக்கணும். கோந்தை வந்து நம்ம மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் என்னாங்கன்னா நெய்யில் போட்டோன்னே பொரியும். அதுக்கப்புறம் நம்ம தனியாக வந்து வறுத்துட்டு அதாவது தனியாக வந்து நம்ம அரைக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம ஃபஸ்ட்டே வந்து நம்ம அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 டீஸ்பூன் கீ விட்டுக்கலாம். அதாவது ஆல்ரெடி நான் 1 டீஸ்பூன் விட்டுட்டேன். இப்போ 2வது டீஸ்பூன் 150 கிராம்ஸ்க்கு நம்ம வந்து மினிமம் வந்து ஒரு 75 ml கீ ஆட் பண்ணணும். ரொம்ப குளிர் பிரதேசங்களில் வந்து இது வந்து ஆட்டா பின்னிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அதாவது வின்டர் சீசனில் வந்து இந்த மாதிரி கீ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கோதுமையை இது கூட நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதாவது நம்ம கொழுக்கட்டை வந்து எப்படி பிடிப்போமோ அது மாதிரி பிடிப்பாங்க. இல்லைனா லட்டு மாதிரி செஞ்சு வச்சுக்குவாங்க. இது வந்து டெய்லி வந்து 1 அல்லது 2 சாப்பிடுவாங்க. இதில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இது நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம 4வது டீஸ்பூன் அளவு கீ விடுறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு டீஸ்பூன் நம்ம கீ விடணும். டோட்டலாக நம்ம ஒரு 60 ml அளவுக்கு நம்ம கீ விட்டுருக்குறோம். ஆல்மோஸ்ட்டு பார்த்திங்கன்னா 6 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துட்டே தான் இருக்கும். அப்படியே லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகும் கலர். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற பாதாம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே பிளேட்லேயே ஆட் பண்ணிக்கலாம். இது கிரேப்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இதை அப்படியே எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கீ விட்டுக்கலாம். ஆல்ரெடி பாதாம் பிசின் இதில் வந்து நிறைய சத்து இருக்குது. இன்னும் கொஞ்சமாக கீ விட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியணும். இப்போ நம்ம கோதுமை மாவு ஆல்ரெடி எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் ஊற்றி பிசையறதுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் இதுலேயே மாற்றிட்டேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வெள்ளை கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சுகரும் நம்ம ஆட் பண்ணலாம். ஆனால் வந்து வெல்லம் வந்து நல்லதுங்கிறதுனால வெல்லத்தை ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இல்லைனா அந்த கொழுக்கட்டை வந்து அதாவது பிடி கொழுக்கட்டை பிடிக்கிறோம்லையே அதே மாதிரியே நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. இது நம்ம இப்படி எடுத்துகிட்டு இப்படியும் பிடிச்சிக்கலாம். நம்ம இப்படியும் பிடிச்சிக்கலாம். அடுத்தது என்னன்னா உருண்டை. சுவையான கோதுமை பின்னி ரெடி. ஆட்டா பின்னி எப்படி செஞ்சீங்கறத பாத்தீங்க. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர். களவல்லாத பிற நல்ல நெறிகளை கடைபிடித்து பொருள் ஈட்டி வாழ்தலை தெரியாதவர் அளவு கடந்த செயல்களை செய்து அப்போதே கெட்டழிவர்.